அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலில் பள்ளி கல்வித்துறையில் 7499 தற்காலிக பணியிடங்கள் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை வெளியீடு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக பள்ளி கல்வியில் தொடர் நீட்டிப்பு பெற்று வந்த ஆசிரியர் அல்லாத 7499 தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக அறிவிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக பள்ளி கல்வியில் தொடர் நீட்டிப்பு பெற்று வந்த ஆசிரியர் அல்லாத 7499 தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக அறிவிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலர் பி. சந்திரமோகன் பிறப்பித்துள்ள அரசாணையில் கூறியிருப்பதாவது: பள்ளி கல்வித்துறையில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தற்காலிகமாக உள்ள பணியிடங்கள் தொடர்வதன் அவசியம் குறித்து ஆராய துறையின் செயலர் தலைமையில் குழு அமைத்து ஆணை வெளியிடப்பட்டது. இதையடுத்து இந்த குழுவின் கூட்டம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து இது தொடர்பாக பள்ளி கல்வி இயக்குனர் அரசுக்கு கடிதம் அனுப்பினார். அதில் பள்ளிக்கல்வியில் இணை இயக்குனர் பணியிடம் 1, முதன்மை கல்வி அலுவலர்களுக்கான நேர்முக உதவியாளர்கள் 31, மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் 219 காலியிடங்கள், உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் 107 பணியிடங்கள், முதுநிலை ஆசிரியர்கள் 6451 பணியிடங்கள், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 26, பட்டதாரி ஆசிரியர்கள் 664 என ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத 7499 தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக தொடரலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் மாநில திட்ட இயக்குனர் பணியிடம் 1, அலுவலக உதவியாளர்கள் 119, கண்காணிப்பாளர்கள் 35 ஆகியவை உட்பட ஆசிரியர் அல்லாத 351 தற்காலிக பணியிடங்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு தொடர் நீட்டிப்பு வழங்கலாம் என்றும், மேலும் தொழிற்கல்வி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத 560 பணியிடங்களை குழுவால் ஒழிவடையும் பணியிடங்களாக அறிவிக்கப்பட்டு இப்பணியிடங்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு தொடர் நீட்டிப்பு வழங்கலாம் மற்றும் பணிபுரிபவர்கள் ஓய்வு பெறும் போது சரண் செய்யலாம் என்றும் இவற்றுக்கான ஒருங்கிணைந்த அரசாணை வழங்க வேண்டும் என அதில் தெரிவித்திருந்தார். பள்ளி கல்வி இயக்குனரின் கருத்துருவை அரசு கவனமுடன் பரிசீலனை செய்து 7499 தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாகவும் 351 பணியிடங்களுக்கு கடைசியாக தொடர் ஆணை வழங்கப்பட்டு இந்த ஆணை முடிவடையும் நாளுக்கு அடுத்த நாள் முதல் 10 ஆண்டுகளுக்கு தொடர் நீட்டிப்பு வழங்கியும் 560 பணியிடங்களை ஒழிவடையும் பணியிடங்களாக அறிவித்து அவற்றுக்கு 10 ஆண்டுகளுக்கு தொடர் நீட்டிப்பு வழங்கியும் பணிபுரிபவர்கள் ஓய்வு பெறும் போது இந்த பணியிடங்களை சரண் செய்ய அனுமதி வழங்கலாம் எனவும் முடிவு செய்து அவ்வாறே அரசு ஆணையிடுகிறது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நிரந்தரமான பணியிடங்கள் கிடைக்கிறது தற்காலிக ஆசிரியர்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை உடனுக்குடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.